மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். அர்ச்சுனா எம்பியை கிழித்து தொங்கவிட்ட கௌசல்யா வெளியான தகவல். யாழில் இளைஞரால் பாடசாலை மாணவர்களுக்கு சிக்கல், போலீசார் கிடுக்குப்பிடி. அம்பாறையில் வீட்டுக்கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 118 தோட்டாக்கள். நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்ட தெஹிவலை கொட்டல் உரிமையாளர். மேலதிக தகவல். இலங்கையை உலுக்கிய கோர சம்பவம், தந்தையின் செயலால் மற்றொரு மகளும் உயிரிழப்பு. மலையுச்சியில் இருந்த புத்தர் சிலை பாயம், திருகோணமலையில் சம்பவம். முல்லைத்தீவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு நிலை, வெளியான தகவல். வெளியானது உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட அட்டவணை. பத்தலையில் வர்த்தகர் ஒருவரை கொலை செய்ய சதித்திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளதுடன் ஏனைய உறுப்பினர்களிடமிருந்து நாடாளுமன்ற ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கினார். நாடாளுமன்றத்தில் கூச்சலிடுவதும் சிற்றுண்டி சாலைக்கு சென்று சாப்பிடுவதும் மாத்திரம் ஒரு மக்கள் பிரதிநிதியின் பணி அல்ல என்பதை அர்ச்சுனா எம்பி புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விவாதத்தின் போது உரையாற்றிய பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் காலையில் இருந்தே சபையின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக தெரிவித்த அவர் வடமாகாணத்தை பிரதித்துவப்படுத்த வேண்டிய உறுப்பினர்களிடமிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக திட்டமிட்ட முறையில் சில தரப்பினர் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மீது அரசியல் நோக்கில் மிக மோசமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் இந்த விடயம் முறையான விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரு பிரதமர் மீது மிகவும் கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞன் 10,50,000 ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபரிடமிருந்து போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்த நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர். 5 சந்து பகுதியை அண்மித்த பகுதியில் பாடசாலை மாணவர்கள் இளைஞர்களுக்கு போதை மாத்திரை விற்பனையில் இளைஞர் ஒருவர் ஈடுபட்டு வருவதாக யாழ்ப்பாண போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞனின் உடம்பையிலிருந்து 3000 போதை மாத்திரைகள் போலீசார் மீட்டுள்ளனர். அவற்றின் பெறுமதி சுமார் 10,50,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் குறித்த நபரிடமிருந்து போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்த நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் பாணமி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு புறநகர் பகுதியில் வீட்டை பழுது பார்க்கும் போது ஓடுகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 118 வகையான தோட்டாக்கள் பாணமி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 118 வகையான தோட்டாக்கள் 5.56x 45 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் சனிக்கிழமை பாணமி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளர் தற்போது கொழும்பில் வசிப்பதோடு தனது சகோதரிடம் குறித்த வீட்டினை பழுது பார்க்கும் பணியை ஒப்படைத்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் பாணமி போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தெஹிவலை மெரின் டிரைவ் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில் தெஹிவலை மெரின் டிரைவ் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் ஹோட்டல் உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 57 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது.
உயிரிழந்த ஹோட்டல் உரிமையாளர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான சுவா சமந்த் என்பவரின் நெருங்கிய சகா என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான படோவிட்டா அசங்க என்பவருக்கும் சுவா சமந்த் என்பவருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவிய தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அனுராதபுரத்தில் தந்தையின் விபரீத முடிவால் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு மகளும் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே தந்தை அவரின் மனைவி 13 வயதான மகள் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் 15 வயதான மகளும் உயிரிழந்துள்ளார். கலன்பிந்துவல பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் வீடொன்றுக்கு தீ வைத்த சம்பவம் பெரும் அனர்த்தமாக மாறியிருந்தது. கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் தீ வைத்த 43 வயதான குடும்பஸ்தரும் அவரது 13 வயது மகள் மற்றும் 36 வயதான மனைவி ஆகியோர் அன்றைய தினமே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சேரனுவர காவல் பிரிவில் உள்ள சோமவதி வீதியில் உள்ள தபசர கிளவிகாரையின் மலையுச்சியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று திருடப்பட்டுள்ளது. குறித்த புத்தர் சிலை சனிக்கிழமை காலை இனம் தெரியாதோரால் திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக சேரனுவர காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த 6ஆம் தேதி அவ்விடத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை திருடப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு சிலை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சிலையும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவான காற்றழுத்தமானது நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் முல்லைத்தீவுக்கு கிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது நேற்று மாலை முல்லைத்தீவுக்கு அருகில் கடற்கரையை கடந்து வர வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடைய வாய்ப்புள்ளது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தளம், மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வடக்கு மாகாணம் மற்றும் புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டு 2025ஆம் ஆண்டுக்கான மீதமுள்ள காப்போது உயர்தர பரீட்சைகளுக்கான திருத்தப்பட்ட அட்டவணையை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் ஜனவரி 12 முதல் 20ஆம் தேதி வரை நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பரீட்சைகளை சீராக நடத்துவதை உறுதி செய்வதற்காக யுஜிசி நாடு தழுவிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதுப்பிக்கப்பட்ட தகவல்களுக்கு மாணவர்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தளங்களை பார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை மட்டக்குழி பகுதியில் வைத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வர்த்தகர் கொலை செய்யும் நோக்கில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து ரிவால்வர் ரக கைத்துப்பாக்கியொன்றும் 6 தோட்டாக்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் அவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.